இன்றைக்கி மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்னா பார்க்கலாமா. இப்போலாம் வந்து கொஞ்சம் லைட்டாகவே எடுத்துக்கிறது நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. அது வந்து கார்லிக் ப்ரெட்டு தான். அதுக்கு நான் வந்து வீட்டு ப்ரெட்டு எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டு மேலே வந்து கார்லிக் பேஸ்ட்டை கொஞ்சம் லைட்டாக தடவிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு துண்டு வந்து பட்டர் அதில் வச்சுட்டு தவாவை சூடு பண்ணி தவாவில் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா அது ப்ரௌனாக வர வரைக்கும் கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ஸ்லிம்மில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த பீஸா வாங்கும்போது இந்த சீசனிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஆரிகானோ அப்புறம் ரெட் சில்லி, இந்த டெலிவரி பாய்கிட்ட வந்து நான் வாங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கேட்டு வாங்கிக்குவேன். கொஞ்சம் அதை வாங்கி நான் சேர்த்து வச்சுட்டேன்னா இந்த மாதிரி என்னைக்காச்சும் கார்லிக் ப்ரெட்டு செய்யும் போது அதை யூஸ் பண்ணிக்குவேன். அந்த ப்ரெட்டு மேலே இந்த சீசனிங்கை தூவினோடனே கார்லிக் ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ராகி கஞ்சி தான் இன்றைக்கி எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ராகி கஞ்சி மாவு வந்து நான் நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து காசி அது ஒரு டம்ளர். இதுதான் என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு.